இயற்கை பேரழில் கொட்டி கிடக்கும் காஷ்மீருக்கு இந்த ஆண்டு சோதனையான ஆண்டாகவே அமைந்தது. கிஷ்துவார் மேகவெடிப்பு நிகழ்வில் 68 பேர் உயிரிழந்தனர், 300 பேர் காயமடைந்தனர். இதேபோல உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசியும் மேகவெடிப்பால் சிதையுண்டது. தொலைதூர மலைப்பாங்கான பகுதிகள் மட்டுமல்ல, மாநகரமான கொல்கத்தாவும் மேகவெடிப்புக்கு இலக்கானது. 3 மணி நேரம் கொட்டிய 33 சென்டிமீட்டர் மழை 9 உயிர்களை பறித்தது. பஞ்சாப் மாநிலத்தில் 40 ஆண்டுகளில் இல்லாத வெள்ளம் பல லட்சம் பேரை பாதித்தது. ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் மாநிலங்களும் கடும் வெள்ள பாதிப்பை சந்தித்தன. நூற்றுக்கணக்கானோர் வெள்ளத்தால் மரணித்த நிலையில் பல ஆயிரம் ஏக்கர் வயல்கள் நீர் சூழ்ந்து விவசாயிகளை வேதனையில் மூழ்க வைத்தது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸில் பற்றிய வரலாறு காணாத காட்டுத்தீ பேரழிவை ஏற்படுத்தியது. பல ஆயிரக்கணக்கு ஏக்கர் பரப்பில் இருந்த மரங்கள் கருகியதோடு 16,000 கட்டடங்களும் பாதிக்கப்பட்டன. ஏராளமான வனவிலங்குகள் உயிரிழந்தன. தீயை அணைக்க அமெரிக்க அரசு திணறி போனது. தென்கொரியாவிலும் முன் எப்போதும் இல்லாத அளவில் பரவிய காட்டுத்தீயில் 87,000 ஹெக்டேர் விளைநிலங்கள் கருகின. நிலநடுக்கமும் பல ஆயிரம் உயிர்களை பறித்துச் சென்றது. மார்ச் மாதம் மியான்மர் நிலநடுக்கத்தில் 5,413 பேர் மண்மூடி மரித்தனர். சுமார் 11,000 பேர் காயமடைந்தனர். ஆகஸ்டில் ஆப்கானிஸ்தானை நிலநடுக்கம் தாக்கியதில் 2,200 பேர் இறந்த நிலையில் 3,500 பேர் காயமடைந்தனர். எத்தியோப்பியாவில் 12,000 ஆண்டுகளாக உறங்கிக் கொண்டிருந்த ஹைலி குப்பி எரிமலை இந்த ஆண்டு விழித்தெழுந்துவிட்டது. எரிமலை சாம்பல் இந்தியா, சீனா போன்ற நாடுகள் வரை பரவி விமான போக்குவரத்தை பாதித்தது. பிலிப்பீன்ஸ் நாட்டில் டால் என்ற எரிமலை சாம்பலை பீச்சியடித்து மலைக்க வைத்தது. அமெரிக்காவின் ஹவாயில் உள்ள கிலாயு எரிமலையும் நெருப்பு குழம்புகளை பீச்சியடித்து பிரமிக்க வைத்தது. குளுகுளு பூமியாக அறியப்படும் ஐரோப்பா அனலில் தகித்தது. வெப்ப அலையில் ஐரோப்பியர்கள் தவித்து போயினர். பிரான்ஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல், ஜெர்மனி, கிரீஸ், இத்தாலி, சுவிட்சர்லாந்து, பிரிட்டன் என அனலின் அட்டகாசத்திற்கு தப்பிக்காத நாடுகளே இல்லை. அதீத வெப்பத்தால் போர்ச்சுகல், ஸ்பெயின் போன்ற நாடுகளில் காட்டுத்தீயும் ஏற்பட்டது. ரஷ்யாவின் கிழக்கு கடலோர பகுதியில் ஏற்பட்ட 8.8 ரிக்டர் நிலநடுக்கம் பல நாடுகளையும் பதற வைத்தது. ரஷ்யா, ஜப்பான், பிலிப்பீன்ஸ், தைவான், ஹவாய் ஆகிய நாடுகளில் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டது. கடலோர பகுதிகளில் வசித்த 20 லட்சம் பேரை அவசரமாக வெளியேற்றியது ஜப்பான். சில இடங்களில் பனைமர உயரத்திற்கு அலைகள் எழுந்தன. இந்த ஆண்டு புயல்களின் ஆண்டு என்று சொல்லும் அளவுக்கு அவற்றின் எண்ணிக்கையும் ஆக்ரோஷமும் அதிகம். அக்டோபர் மாதம் மத்திய அமெரிக்க பகுதி நாடுகளை மெலிசா புயல் மிரள வைத்தது. 298 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறாவளி காற்று கியூபாவை பந்தாடி விட்டது. ஜமைக்கா, கொலம்பியா கடல் பகுதிகளும் மெலிசாவிடமிருந்து தப்பவில்லை. மெலிசா புயல்தான் இந்த ஆண்டில் உலகில் ஏற்பட்ட புயல்களிலேயே மிக வலிமையானதாக அமைந்தது. மேற்கில் ஒரே ஒரு மெலிசா புயல் மிரட்டியது என்றால், கிழக்கில் அலையலையாக வந்த புயல்கள் பல நாடுகளை மிதக்க வைத்தன. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதங்களில் ரகசா, ஃபெங்ஷன், கல்மேகி, ஃபங்வாங், சென்யார் ஆகிய வலிமையான புயல்கள் தென்கிழக்காசிய நாடுகளை சின்னாபின்னமாக்கின. தாய்லாந்து, வியட்நாம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேஷியா, மலேசியா இயற்கை சீற்றத்தால் அழிந்தன. சில ஆயிரம் உயிர்கள் பறிபோன நிலையில் பல லட்சம் கோடி மதிப்பிற்கு பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டன. உலக வரைபடத்தில் கண்ணீர் துளியின் வடிவில் காணப்படும் இலங்கை இந்த ஆண்டு நிஜமாகவே கண்ணீரில் மூழ்கியது. டிட்வா புயல் ஒட்டுமொத்த நாட்டையும் சுற்றி வளைத்து துவம்சம் செய்தது. உயிரிழப்புகள் 600க்கும் மேல் தாண்டிவிட்ட நிலையில் நாட்டை புதிதாக கட்டமைக்க வேண்டிய தேவை எழுந்துவிட்டதாக அதிபர் அனுரகுமார திசநாயக கூறும் அளவுக்கு நாட்டை கூறு போட்டது புயல். டிட்வா இலங்கைக்கு பேரிடராக மாறிவிட்டாலும் தமிழ்நாட்டுக்கு நல்ல மழைப்பொழிவை தந்து சென்றது.